Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோயா வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் பொருள்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து நின்னு பார்த்தா அங்க வந்துட்டு ஹாருகா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். இவங்க ரெண்டு அப்படியே தனியா போய் பேசுறாங்க. கோயா வந்துட்டு நீ என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் உங்களோட இடத்துல உங்களோட பிசினஸ் கார்டை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். என்னது பிசினஸ் கார்டா? அதுவும் என்னோட இடத்துக்கு நீ எப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். டோரே வந்துட்டு ஓப்பன்ல தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். என்னது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆனா நீங்க வந்து இறங்கணும்னே சரி நைட் ஆயிடுச்சு நாளைக்கு காலையில தேடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். அப்புறமா தான் நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் டக்குன்னு நான் இப்பவே வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். அப்புறம் கோட்டாவும் கோமாக்கியும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து கொஞ்சம் தனியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். நீ எதுக்கு மன்னிப்பு சொல்றேன்? நான் தான் சாரி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயாவும் சாரி கேட்கறான். சரி நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேட்கறான். அதுவா எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருந்தது, முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்ப முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால நீ வந்துட்டு ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அப்படியா? அப்படின்னா சரி நானுமே வந்துட்டு உங்க கூட இருக்கிறேன், உங்களோட வேலை எப்ப முடியுதோ அதுவரை நான் உங்க கூடவே இருந்து உங்க கூட சேர்ந்து ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த நாள் காலையில கோயா வந்துட்டு நீங்க இருக்கனால உனக்கு இந்த ஏரியாவை நான் டூர் மாதிரி சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறேன். ஃபர்ஸ்ட் போனோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சீ ஃபுட் கடைக்கு கூட்டு போறான். ஆனா சீ ஃபுட்லாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். பரவாயில்ல சாப்பிடு, டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறான். கோயா ஒண்ணு தூக்கி தூக்கி நீட்டிக்கிட்டு இருக்கான். இவனும் டேஸ்டா இருக்கிறதுனால வாங்கி வாங்கி வாயில போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட்க்கு மேல அப்படியே வயிறு செம்மையா ஃபுல் ஆயிருது. வண்டியில போகும்போதே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு கோயாக்கு நீ என்ன ரொம்ப அதிகமா சாப்பிட்ட போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா வண்டியை மட்டும் ரொம்ப மேடு பலர்ல எல்லாம் விட்டு ஓட்டாதீங்க, கொஞ்சம் மெதுவாவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். உனக்கு நான் டைஜஷன் ஆகிற மாதிரி சில இடத்துக்கு கூட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயா வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டிங் போறதுக்கு கூட்டு போறான். அதுக்கடுத்து இதே மாதிரி இந்த ஏரியால இருக்க பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் சில இடத்துல வந்துட்டு இவங்க நல்லா சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்து முடிச்சோடனே கடைசியா ஒரு கடை கூட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், எனக்கு ஐஸ்கிரீம்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பரவாயில்ல இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்யும், சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறான். இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, தேங்க்ஸ் கோயா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். அப்படியே ஹாருகா வந்துட்டு நான் இன்னுமே உங்களை பத்தி எதுவுமே சரியா தெரிஞ்சுக்கலையோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றேன். என்ன நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மக்களுமே போட்டோ எடுக்காம தான் இருந்தீங்க, ஆனா என்னைய போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதை நீங்க எடுக்கவே ஆரம்பிச்சீங்க மறுபடியும். சோ நான் வந்துட்டு உங்க பக்கத்துல இருந்தா நீங்க ஓகேவா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன அப்படின்னா இப்ப என்னையுமே விட்டுட்டு தான் வந்துட்டீங்க. அதனாலதான் நான் இந்த விஷயத்தை இப்ப கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கிறேன். நீங்க உண்மையிலே ஓகேவா தான் இருக்கிறீங்களா? நீங்க இப்போ மக்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுக்க முடியுது அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கோயா அதை கேட்டுட்டு சாக்கா என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு கால் வந்துருது. அவன் கிட்ட தனியா போய் பேச போயிடுறான். அவன் போன் பேசிட்டு வந்தோடனே சரி வாங்க நம்ம கோ கார்ட் ரேஸ் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேக்குறான். கோ கார்ட்ன்றது ஹாருகா ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருப்பான் தெரியுமா, நான் வந்துட்டு மொத அதான் ஓட்ட ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன கார் அதுல வந்துட்டு இப்ப டிராவல் பண்றாங்க இவங்க. ஒரு இடத்துல ரெண்டு பேரும் வந்து நின்னுக்கிட்டு வாங்க நம்ம ரேஸ் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேக்குறான். என்னது ரேஸா? எப்படி நீ தான் வின் பண்ணுவ, நீ வந்துட்டு பெரிய ஆள்றா, நான் எப்படி இதெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரேஸ் போறதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியல, நம்ம வந்துட்டு 3 லேப் வச்சுக்கலாம், 3 லேப்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். ஜெயிச்சவங்க சொல்றது தோத்தவங்க வந்துட்டு கேட்கணும் ஓகேவா டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேக்குறான். சரி 3 லேப் இருக்குல அப்படின்னா நான் கண்டிப்பா வின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயாவும் ரெடின்னு சொல்லிடுறான். ஆனா 3 லேப்ல ஹாருகா தான் அவனை கதற விட்டுட்டான். ஹாருகா ரொம்பவே ஈஸியா அதுல வின் பண்ணிடுறான். நான் தான் ரேஸ்ல வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்ல சரி சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு போட்டோ எடுங்க, நீங்க தான் இப்ப மக்கள் எல்லாரையும் போட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்டுட்டு கோயா வந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கான். சரி வேணா ஓகே நான் வேற ஏதாவது உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து என்கிட்ட இப்ப உண்மையான ரீசனை சொல்லுங்க, நீங்க எதுக்கு மக்களை யாரையுமே போட்டோ எடுக்க மாட்டேங்கிறீங்கன்றத. உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கிரிட்டிசிசம்னால நீங்க அதை நிப்பாட்டல கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேக்குறான். இவங்க ரெண்டு நைட் அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்கப்ப ஹாருகா வந்துட்டு சொல்றான் உங்களோட இடத்துல அந்த பிசினஸ் கார்டை நான் பார்த்தேன் தெரியுமா, அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ அந்த புக்ல வந்து நான் உங்களோட மத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். எர்த்துக்கு வாக்குல அடுத்த நாள்ல இருந்தே, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த பொண்ணை நீங்க கடைசியா போட்டோ எடுத்ததுக்கு அடுத்த நாள்ல இருந்தே நீங்க எந்த ஒரு மனுஷங்களையும் போட்டோ எடுக்கவே இல்ல. அந்த எர்த்துக்கு வாக்குக்கு அப்புறமா நீங்க அந்த சிட்டியை எவ்வளவு எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு போட்டோல எடுத்தீங்க, ஆனா அதுல கூட நீங்க எந்த ஒரு மனுஷங்களையும் போட்டோ எடுக்கல, அந்த பொண்ணை போட்டோ எடுத்ததா நீங்க கடைசியா இருந்திருக்கு. ஆனா நீங்க அதை இங்க வந்து அப்லோட் பண்ணது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறமா தான். அந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு போட்டோ எடுக்கிறது நிப்பாட்டிட்டீங்க. சோ உண்மையான ரீசன் எதுக்கு? யாரோ உங்களை கிரிட்டிசிசம் பண்ணதுனால தான் நீங்க இதை நிப்பாட்டல. சோ எதுக்காக இதை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேக்குறான். இப்போ பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சிட்டில அதாவது எர்த்துக்கு நடந்ததுக்கு முன்னாடி கோயா ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வந்திருப்பான் தெரியுமா, அப்ப என்னாச்சு அப்படின்றத காட்டுறாங்க. கோயா வந்துட்டு எப்பவும் போல சாய்கோ கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி போட்டோகிராஃபி எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் போன் வச்சதுக்கு அப்புறமா ஆப்போசிட்ல ஒரு வேன் பின்னாடி ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் வந்துட்டு எர்த்துக்கு மாட்டிருக்கும் தெரியுமா, அதே பொண்ணு தான். அந்த பொண்ணு இவன் பார்த்தோன்னே கேமரா தூக்கி போட்டோ எடுக்க வரா. அந்த பொண்ணு வந்து பயந்துகிட்டு வண்டி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது. அப்ப அங்கிட்ட இருந்து ஒரு வயசானவர் வராரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நான் கேமராமேன் இல்ல, நான் வந்து போட்டோகிராஃபர், நான் வீடியோல எடுக்க மாட்டேன், போட்டோ தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். சரி இங்க எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. எல்லாமே இங்க நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, இது வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். நல்ல ஊர் தான், என்ன பண்றது, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இங்க இருந்து பெரிய பெரிய சிட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு டோக்கியோக்கு கிளம்பி போயிட்டாங்க. எங்களை மாதிரி வயசானவங்க மட்டும் தான் இப்ப இந்த சிட்டிக்குள்ளே இருக்காங்க. இந்த சிட்டிக்குமே இப்ப வயசான மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன டவுனுக்கு எல்லாம் இதுதான் விதி போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. அப்ப கோயா வந்துட்டு உங்க டவுன்ல நான் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவருமே காட்ட சொல்றாரு. இவன் வந்துட்டு ஒரு போட்டோவா காட்டுறான். இங்க வந்துட்டு வேலை பாக்குற ஒருத்தரையா இவன் வந்துட்டு போட்டோ எடுத்துக்கிறான். இந்த போட்டோகிராஃப் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த வண்டி பின்னாடி நின்னுகிட்டு இருந்த சின்ன பொண்ணு இந்த தாத்தா வந்துட்டு கூப்பிடுறாரு, மோமோ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுமே பக்கத்துல வர, எங்க 2 பேரும் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. இவனுமே அவனோட கேமரா வச்சு போட்டோ எடுக்க வரான். இல்ல கேமரா வச்சு கிடையாது, என்னோட போனை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை தராரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போன் வச்சு போட்டோ எடுக்க பாக்குறான். அந்நியமா வந்துட்டு இல்ல இந்த மாதிரி கிடையாது, நான் சொன்னது நீங்களுமே எங்க போட்டோக்குள்ள வாங்க செல்ஃபி மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. இவனுக்கும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த டவுனுக்குள்ள எர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அந்நியர் கோயா வந்துட்டு
அந்த டவுனுக்கு கொஞ்சம் மேல் ரோட்ல நின்னுகிட்டு இருப்பான். மேல இருக்கிற எல்லாரும் சேஃபா தான் இருப்பாங்க. ஆனா கீழ தான் வந்து எடுத்துக்க வந்திருக்கும். சோ கீழ வந்து கோயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். பட் அங்க இருந்து ஒருத்தர் வந்து இல்ல கீழ போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருவான். கோயாவை அவனோட கேமரா வச்சு நல்லா ஜூம் பண்ணி கீழ டவுன்ல யாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நிறைய இடத்துல பாக்குறான், யாருமே இல்ல. அந்நேரம் ஒரு இடத்துல பார்த்தா அங்க வந்துட்டு மோமோ நின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு கோயாக்கு ரொம்பவே ஷாக்கா போகுது. அந்த பொண்ணு கீழே விழுந்து கஷ்டப்பட்டு திரும்ப எந்திரிச்சு அழுதுகிட்டே ஓடி வருது. கோயாவை அவனோட கேமராலே அங்க இருந்து பாத்துக்கிட்டு ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். அவளும் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு பாயிண்ட்ல அதே இடத்துல நின்றுறா. நின்னுட்டு கரெக்டா அப்படியே இவனை பாக்குற மாதிரி அந்த கேமரால பாக்குறா. அந்த குழந்தை பயத்தோட இவனை பார்த்தது இவனுக்கே ரொம்ப பயமாயி போச்சு. அப்படியே இவனோட கேமராவை லைட்டா தூக்கி போடுறான். நேரா இவனே அறியாம அந்த கேமரால அந்த பட்டன் வந்துட்டு கிளிக் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த மறு செகண்ட் அந்த பொண்ணு வந்துட்டு எர்த்குவேக்ல மாட்டி இறந்து போகுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோயா வந்துட்டு அந்த பயத்திலேயே ஒரு டிராமாக்குள்ள போயிடுறான். இதெல்லாம் அவன் ஹார்கா கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா என்னால எந்த ஒரு மனுஷங்களையுமே போட்டோ எடுக்கவே முடியல. அந்த எர்த்குவேக்ல மொத்தமா 340 மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கும் மேல 5592 வீடு மொத்தமா இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ஒரே ஒரு விஷயம் ஒரு மணி நேரத்துல அந்த சிட்டியை, மக்களோட விதியை எல்லாத்தையுமே மாத்திருச்சு. அந்த ஈவென்ட் நடந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா கூட 79 மக்கள் இன்னுமே மிஸ் ஆயிருந்தாங்க. இந்த டிசாஸ்டர் வந்துட்டு இன்னுமே முடிவே இல்லாம தான் இருக்குது. அந்த குழந்தையோட கண்ணு வந்துட்டு உதவி கேட்டு என்னை கெஞ்சின மாதிரி இருந்தது. அந்த ஒரு மெமரி வந்துட்டு என்னோட மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் எப்பெல்லாம் ஒருத்தர் போட்டோ எடுக்க நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் காப்பாற்ற முடியாதவங்களோட முகம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அவங்க எல்லாம் என்கிட்ட ஏதோ பேசுற மாதிரியே இருக்கும். எதுக்கு எங்களை நீங்க காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கும். எர்த்குவேக்கு அப்புறமா டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவும் அவ்வளவா இல்ல. அதனால நான் டோக்கியோக்கு போறதுக்கு டைம் ரொம்ப ஆச்சு. சோ நான் டோக்கியோ போறதுக்கு முன்னாடி இந்த டவுனை வந்துட்டு ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பலாம் இந்த டேமேஜ் ஆன சிட்டியை போய் போட்டோ எடுப்பேன். அப்ப வந்துட்டு நான் குரூப்பா இருக்கிற பீப்புள்ஸ்னா போட்டோ எடுத்துருவேன். அதே மாதிரி இந்த பிளேஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துருவேன். ஆனா பர்டிகுலரா யாராவது ஒருத்தர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் போட்டோ எடுக்க நினைச்சேன் அப்படின்னா அது என்னால சுத்தமா முடியவே இல்ல. அடுத்து நான் டோக்கியோ திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு போட்டோவை பப்ளிஷ் பண்ணேன். அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே என்னை பத்தி நிறைய விஷயம் சொல்லதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். ஆனா அது வந்துட்டு உங்களோட மிஸ்டேக் கிடையாது அப்படின்ட்டு ஹார்கா சொல்றான். சைகோன் எக்ஸிகியூஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்தது. அது வந்துட்டு வார் டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு பிரிசனரை கன் பாயிண்ட்ல வச்சு ஷூட் பண்ற மாதிரி. அந்த போட்டோவை எடுத்தவரோட பேர் வந்துட்டு எடி ஆடம்ஸ். அந்த போட்டோ வந்துட்டு போற எதிர்க்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷமே அந்த போட்டோக்காக புலிட்சர் அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷலா அந்த போட்டோ ஜெர்னலிஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படக்கூடிய அவார்டு. ஆனா அந்த அவார்டே வந்துட்டு எடி ஆடம்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு நான் இந்த போட்டோ எடுத்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்ட்டு கோயா சொல்றான். ஆனா எதுக்கு அவர் வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா கேக்குறான். சரி இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ இப்ப தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்லிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. என்னது ஹாஸ்பிட்டலுக்கா, யாருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா கேக்குறான். மோமோவோட தாத்தா இருக்காரு தெரியுமா, அவர் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அந்த எர்த்குவேக்கு அப்புறமா அவர் வந்துட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுறாரு. ஒவ்வொரு வாட்டி நான் அவர் இங்க பார்க்க வரும்போது அவரோட ஃபேமிலி வந்துட்டு என்னை பார்க்க விடாம தடுத்துருவாங்க. அதுக்கு காரணமும் வந்துட்டு நான் எடுத்த போட்டோனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அப்படின்னா அதுக்காக தான் நீங்க இங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அப்புறம் நான் நேத்து உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். நீங்க எதுக்கு அந்த போட்டோ பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்னா நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம மோமோவோட தாத்தாவுமே வந்துட்டு தான் என்னை இதை அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நமக்கு அடுத்தபடியா வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்தது அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அப்புறம் நான் நேத்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பாதியிலே விட்டு வச்சேன் தெரியுமா, எடி ஆடம்ஸ் எதுக்கு அந்த போட்டோ எடுத்ததுல வருத்தப்பட்டாருன்னு சொல்லிட்டு அதை நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். ஒரு பிரிசனர் எதுவுமே பண்ணாம அமைதியா தான் அவர் கூட கோஆபரேட் பண்ணி வந்துகிட்டு இருந்தான். அப்புறம் தான் அவனை ஷூட் பண்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போட்டோகிராஃபில எல்லாருமே அந்த போலீஸ்காரரை கேள்வி கேட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிசனர் வந்து நிறைய போலீஸ் ஆபீசர் சோல்ஜர்ஸ் கொண்டிருக்கான். இருந்தாலும் அதுக்காக ஒருத்தர் ட்ரையலுக்கே கூட்டு போகாம அந்த இடத்துல ஷூட் பண்றதுன்றதும் தப்பு தான். ஆனா இப்ப இந்த பிரிசனரை பத்தி உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோ மேல இருக்க இம்ப்ரெஷன் உனக்கு வந்து இப்ப கொஞ்சம் மாறி இருக்கும் இல்லையா. போட்டோகிராஃபின்றது எக்ஸாக்ட்டா இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த கேமராவை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த வியூவர் வந்துட்டு இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. சோ எப்பவுமே நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுதான் எடுக்கவே செய்வோம். ஆனாலுமே நாங்க எடுக்கிற போட்டோல பாதி உண்மை இருந்தாலுமே கூட அந்த பொண்ணு வாழ்ந்ததுக்கு இது மட்டும் தான் ஒரே ஒரு ரெக்கார்டு. சோ என்னோட சிச்சுவேஷன்ல நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றேன். இப்போ இவ்வளவு நேரம் எடி ஆடம்ஸ்னு சொல்லிட்டு கோயா ஒரு கேரக்டர் பேசினா தெரியுமா, அது ஒன்னும் ஃபிக்ஷன்லாம் கிடையாது, ரியல் லைஃப் நடந்த இன்சிடென்ட். உண்மையாவே வார் டைம்ல ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த பிரிசனரை ஷூட் பண்ணும்போது இவர் வந்துட்டு போட்டோ எடுத்தாரு. அந்த போட்டோக்கு இவருக்கு நெக்ஸ்ட் இயர் அவார்டும் கிடைச்சது. ஆனா இந்த அவார்டை வந்துட்டு இவர் வேணான்னு சொல்லி அதை எடுத்து நான் ஃபீல் பண்ணவும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த சைகான் எக்ஸிகியூஷனை பத்தி படிச்சு பாருங்க, உங்களுக்கே இது புரியும். ஒரு போட்டோல எப்பவுமே நம்ம பாதி சைடை மட்டும் தான் பாக்குறோம். எவ்ரி காயின் கேஸ் டூ சைடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் ஒரு போட்டோகிராஃபரோட வேலையே. அந்த போட்டோகிராஃபருக்கே தெரியும் இது. அவங்க எடுக்கிற போட்டோக்கு ஒரு அர்த்தமா இருக்கும், ஆனா ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிறது ஒரு அர்த்தமா இருக்கும். அந்த மாதிரி தான் கோயாவோட கேரக்டரை கம்ப்ளீட்டா அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோகிராஃபர் கண்ணுல சரின்னு பட்ட விஷயம் நமக்கு அது தப்புன்னு சொல்லிட்டு படம். இதுதான் வந்துட்டு போட்டோகிராஃபியே அப்படின்றத ரொம்ப அழகாவே இதுல காட்டியிருப்பாங்க. எனிவேஸ் இப்போ நம்ம கமிங் பேக் டு ஸ்டோரி வருவோம். கோயா அப்புறம் ஹார்கா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கோயா அந்த தாத்தாவை பாக்குறதுக்காக பக்கத்துல போறாரு. ஆனா அவங்க ஃபேமிலி வந்துட்டு இல்ல நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விடுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கப்ப ஹார்கா இதை பொறுக்க முடியாம அவன் வந்துட்டு கத்திடுறான். கோயா இன்னும் அந்த பொண்ணை தனியா அப்படியெல்லாம் கைவிடல. அவங்க எல்லாரையுமே கோயா வந்துட்டு இப்ப வர தனக்குள்ள சுமந்துகிட்டு தான் இருக்கிறாரு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் கோவப்படுறாரு. நேரம் அந்த தாத்தா வந்துட்டு மெதுவா கையை தூக்கி என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு கோயாவை கூப்பிடுறாரு. நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். உன்னை இது எல்லாத்துக்குள்ளேயும் நான் இழுத்து விட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் தான் அந்த போட்டோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். நீ இப்பவும் போட்டோ எடுக்கிறியா, நீ வந்துட்டு என்னோட போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு மறுபடியும். இந்த போன் வந்துட்டு எக்ஸாக்ட்டா 12 வருஷத்துக்கு முன்னாடி கோயா இவங்க ரெண்டு
பேர் வச்சு போட்டோ எடுத்திருப்பான் தெரியுமா, அதே ஒரு போன் தான். அந்த போனை ஓபன் பண்ண உடனே ஒரு போட்டோ வருது. அதை பார்த்த உடனே கோயாவோட கண்ணுல இருந்து கண்ணீரை அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறான். நீ இதே மாதிரி இன்னும் நிறைய போட்டோவை எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரியா போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. கோயா வந்து அழுதுகிட்டே அவன் அழுகையை கண்ட்ரோல் கூட பண்ண முடியாம நான் எடுக்கிறேன், கண்டிப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து கோயா வந்துட்டு அந்த பொண்ணோட ஃபியூனரல் ஹாலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே வரான். சரி இப்ப நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோயா ஹார்கா ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு எபிசோட்ல கோயாவோட ஃபுல் பாஸ்ட் டைமே நம்ம கண்ணுல அழகாவே காட்டிட்டாங்க. இந்த எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமியா இல்ல போட்டோகிராஃபி பத்தின அனிமியாடான்னு சொல்லிட்டு நம்மள யோசிக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு போட்டோகிராஃபியை ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் தாண்டி. ஒரு சிலருக்கு கார் ரேஸ் எதுவும் இல்லாம இருந்தனால லைட்டா போர் அடிச்சிருக்கலாம். பட் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. போட்டோகிராஃபின்றது ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும் அப்படின்றத ரொம்பவே அழகா நம்ம கண்ணுல காட்டியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.